மழை தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அருவிக்கரை ஓரமாக யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றது. அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னுமே தெரியலையே. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சிவகுருநாதன். சிவகுருநாதன், தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது? குற்றால அருவிகளை பொறுத்தவரையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது நேற்று தென்காசி மாவட்டம் முழுவதுமே நேற்று அதிகாலையிலிருந்தே மழை பெய்ய துவங்கியது. அதாவது சாரல் மழையாக துவங்கிய மழையானது போக போக ஈவினிங், அதாவது மாலை ஆக ஆக மழையின் அளவு அதிகரித்து கொண்டே இருந்தது. நேற்று மாலையில் அதி கனமழையாக பெய்து கொண்டிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகமாக மழை பெய்த காரணத்தினால் குற்றால அருவியில் அதிக அளவு அனைத்து அருவியிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதிக அளவு நேற்று காட்டாற்று வெள்ளம் நேற்று இரவு ஏற்பட்டது 10 மணிக்கு. அதிக மழை காரணமாக களங்களாகவும் பாறைகளாகவும் மணலாகவும் விழுந்து கொண்டிருந்தது. இதில் இதுவரை வரலாறு காணாத அளவு, இதுவரை எதிர்பாராத அளவு அதிக அளவான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க செல்லும் பாதைகள் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டது. இரு வழிகளிலுமே, அதாவது பெண்கள் குளிக்கிறதுக்கு தனி வழி, ஆண்கள் குளிக்கிறது தனி வழி, அந்த வழியாகவே காட்டாற்று வெள்ளமான மழை தண்ணீர் அடித்து கொண்டு வந்தது. இதனால் குற்றாலநகர் கோயிலுக்கு செல்லும் பாதை பாலம் முங்கும் அளவிற்கு இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு அந்த மழை தண்ணீரானது அடித்து செல்லு கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகளை கண்காணிப்பதற்காக போலீசார் வைத்திருந்த கண்காணிப்பு கூடம் கண்காணிப்பு கூண்டு வெள்ள நீரினால் அடித்து செல்லப்பட்டது. மேலும் பாலத்தின் தடுப்பு சுவர்களும் சேதமடைந்து அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. பெண்கள் குளிக்கும் பகுதி வழியாக வரும் அந்த வெள்ளமானது குற்றாலம் கோயில் பஜார் வழியாக, கடை வழியாக சென்றதால் அந்த பஜாரில் உள்ள வியாபாரிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளானார்கள். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணை பகுதியிலுமே நல்ல மழையால் அனைத்து நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது. அதிலும் காரணமாக குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுருநாதன்.